ஹாய். இன்றைக்கி என்ன வீடியோனா, இப்படி உங்கள் வீட்டில் வாழைப்பழம் கருப்பாகி போயிட்டா இதை தூக்கி தூர போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள். இதில் இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் செஞ்சு நம்ம குடிக்கிறது தான். ஆமாம், குடிக்கிறது தான். இது வந்து எங்கள் ஊர்லலாம் அப்படி செய்வாங்க. நாங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி இதை செஞ்சு நாங்கள் குடிப்போம். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இனிமேல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி தூரப்படாதீங்க. அதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக குடிப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பழத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப பழுத்து இதாகி போச்சு, கருத்து போச்சுன்னு சொல்லிட்டு எந்த பிள்ளைங்களும் சாப்பிடாது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அந்த ஜூஸு குடிப்பாங்க. ஜூஸுன்னு சொல்லணுமா என்னன்னு தெரியல. அது பேர் பாலும் பழமுன்னு சொல்லுவாங்க பார்த்துருங்க. அது எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலும் பழம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், அந்த வாழைப்பழம், கொஞ்சம் தேன், அப்புறம் இது மண்டை வெல்லம், இது தேங்காய் திருவி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி செய்யலாங்கிற செய்முறையை உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. இதுக்கு இப்படி ஒரு சட்டி எடுத்துக்கிடுறோம். சட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மண்டை வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கத்தியை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இலைக்கு பொடி போட்டுக்கணும். ஏன்னா இது இப்போ இடித்தாலும் ஒரு மாதிரி உருண்டையாக இருக்கும். நம்ம இப்படி இலைக்கு போடும்போது டக்கு டக்குன்னு வருங்க, இப்படி வருது பார்த்தீங்களா, எப்படி வரும். இப்படி போடணும். இப்படி இலைக்கு போட்டுக்கிட்டு பழத்தை உரிச்சு போட்டு பிசைய வேண்டியதான் நம்ம வேலை. இதில் இப்போ இலைக்கிட்டு பழத்தெல்லாம் உரிச்சு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம அந்த மண்டை வெல்லத்தை கத்தியை வச்சு இலைச்சி இப்படி போட்டிருக்கோம் தெரியுங்க. தேவைக்கேற்ப நம்ம சீவி போட்டுட்டு இருந்துட்டேன். இப்போ ஒரு சைடில் வச்சுருக்கேன். அதை இனிமேல் பழத்தை இதில் உரிச்சு போட்டு தேங்காய் போட்டு, நம்ம தேன் ஆப்ஷனல்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான். நம்மளுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு இந்த இனிப்பே போதும். அது சும்மா ஒரு தேவாமிர்தம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த தேன் ஊற்றுறது. அதனால் இப்போ இதை உரிச்சு போட்டு உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன். பழம் வெளியே தான் கருப்பாக இருக்கும் தெரியுங்க, உள்ளே வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம அந்த காலத்தில் ஒன்றும் கிடைக்காது. நம்ம இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டோம். இந்த காலத்து பிள்ளைகள் இது சாப்பிட்றது கிடையாது. அப்போ நம்ம இந்த மாதிரி வெரைட்டியாக வேறு ஏதாவது பண்ணி கொடுத்தோன்னா அது ஏதோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்க குடிக்காங்க. இது ஏதோ ஒரு பண்டம் நம்ம அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி குடிப்பாங்க. இது யாரும் சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நம்மளோட டிஷ் இதுதான், பார்த்துக்கோங்க. வெளியே தான் கருப்பாக இருக்கும். இது நல்ல பழம் ஊற்றுருங்க. இது பழம் விலை கூட உள்ள பழம் இல்லை, நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இது பூலாஞ்செண்டை ஏதோ சொல்லுவாங்க. இந்த பழத்தை உரிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் போட போகிறோம். தேங்காய் தேவைக்கு சிலவங்களுக்கு நெஞ்சு கரிப்பு இருந்த மாதிரி இருக்கும். அவங்க கொஞ்சம் குறையாவே போட்டுக்காங்க. போட்டுட்டு நல்லா பிசையணும் பார்த்துருங்க. கையை வச்சு நல்லா பிசையணும். இப்போ கையை வச்சு பிசைகிறதெல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க. அந்த காலத்தில் நம்ம அம்மா எது சாப்பாடுலேருந்து எல்லாமே கையை வச்சு பிசைஞ்சு தடவை நம்ம சாப்பிட்டோம். எப்படி இருந்துச்சு, நல்லா அமுதம் மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை மசிக்கிறதுக்கு ஒரு கட்டை, ஒரு குச்சி, அது பேர் என்னது வந்திருக்கு, ஒரு இது மாதிரி வந்திருக்கு, ஒரு மத்துன்னு சொல்ல முடியல, அது ஏதோ ஒன்று, அதை போட்டு குத்துன்னு குத்துறாங்க. கையில் இருக்க ருசி எதுலேயுமே வராது. அதனால் கையை போட்டே பிசைங்க. வீட்டில் உள்ளவங்க நம்ம கையில் உள்ளதே சாப்பிடலன்னா அப்புறம் பிறகு எப்படி அவங்களுக்கு நம்ம இது பண்ணுவோம், சேவை செய்ய முடியும். நம்ம கை தான் அமிர்தம். கையை வச்சே பிசைஞ்சு விடுங்க. நல்ல இந்த பழம் நல்ல மசிய பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சிடணும் பார்த்துருங்க. பிசைஞ்சு ரெடியானு காமி. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் போல். சும்மா ஒரு சின்னதாக, சும்மா டேஸ்ட்டுக்கு தான், ரொம்பலாம் கிடையாது. கொஞ்சம் போல் ஊற்றினா போதும். ஊற்றி நல்லா பிசைவோம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி இருக்குது, பார்க்க எப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டு இது பண்ணக்கூடாது. இல்லை அவ்வளோ ஒரு சத்து இருக்குது, இல்லை டேஸ்ட் இருக்குது, நல்லா இருக்கும். இது செஞ்சு குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்னுட்டு. இது எங்கள் ஊரில் நாங்கள் அந்த பழத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம பைசா கொடுத்து வாங்கியிருக்கோம் பற்றியில். அதனால் இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் குடிப்போம். நல்லாயிருக்கும். நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. பார்க்க தான் ஒரு மாதிரி கிளுபுளுன்னு இருக்குது, ஆனால் குடித்தா நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கலந்துட வேண்டியதான். இனிப்பு தேவைக்கப்ப குடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டேஜாக வைக்கணும்.
குழு குழுன்னு வச்சாலும் கோரி திங்குறதுக்கு பிள்ளைகள் திங்காது. குடிச்சு டம்ளரில் ஊற்றி கொடுத்தா அப்படியே குடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி கலைக்கிற வேண்டிதான். நல்லா இருக்குதுங்க, குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும் எப்படி இருந்துச்சு பாலும் பழமும் அப்படின்ட்டு. என்னென்ன வெரைட்டியெல்லாம் மனுஷங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இதில் சீனி போட்டும் பண்ணலாம். சீனியை விட இந்த சர்க்கரை போட்டு பண்ணுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மண்டை வெல்லம், அச்சு வெல்லம் அந்த மாதிரி போடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நம்மளுடைய பாலும் பழமும் ரெடியாகி விட்டது. 10 நிமிஷம் வேலையாயிடுது. சிம்பிள் வேலை பற்றியில், ஆனால் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். சரியா? இப்போ நம்ம குடிச்சு பார்த்துருவோம். இங்கே ரெடி பண்ணியாச்சு, சட்டியில் ரெடி பண்ணியாச்சு. இருங்க, ரெடி பண்ணியாச்சு. குடிச்சு பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா இப்படி தான் இருக்கும். பாயாசம் மாதிரியும் கொஞ்சம் தெரியும் பார்க்க. சிறுபயிர் பாயாசம்லாம் என்ன கலரில் இருக்குது அந்த மாதிரி பார்க்க தெரியும். இப்படி தான் இருக்கும் அது. இதை குடிக்கவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம குடிச்சிருவோம். இப்போ இந்த பாலும் பழத்தை குடிச்சு பார்த்துடலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. அருமையாக இருக்குது. இப்படி பழங்களை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் குடிப்பாங்க, நீங்களும் குடிங்க, நல்லாயிருக்கும். வேஸ்ட்டும் ஆகாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.